வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா UFC 323 ஃபைட் கார்டோட ரிவ்யூ அண்ட் ரீகேப் தான் பார்க்க போகிறோம். மெயின் ஈவெண்ட்டில் பீட்டர் யான் பீட்ஸ் மெராப் துவாலிஷ்விலி பை யுனானிமஸ் டெசிஷன். ஒன்ஸ் அகெயின் பீட்டர் யான் நோ மர்சி இஸ் ஆன் டாப் ஆஃப் UFC பேண்டர்வெயிட் டிவிஷன். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்லி அவுட் கிளாஸ் அவுட் ஷைன்டு மெராப் துவாலிஷ்விலி. வழக்கமாக யூஸ்வலாக மெராப் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் மெராபுக்கு பண்ணி ஹி வான் த டெசிஷன். அதை பற்றி அப்புறமா பேசுவோம். கோமெயின் ஈவெண்ட்ல அலெக்சாண்டர் பந்தோஜா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரினால லாஸ் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 மினிட்ஸ்குள்ளவே நடந்துச்சு. ஸோ தட் வி ஹாவ் அ நியூ ஃப்ளைவெயிட் UFC சாம்பியன் ஜோஷ்வா வேன். அதை பற்றி நம்ம பேசுவோம் வரக்கூடிய ஃபைட்ஸுக்கு அப்புறமா. ஏன்னா இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்ஸ் இருந்தது. ப்ரிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஓவராலாக ஒரு நல்ல கார்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம மெயின் கார்டு ஓப்பனர்லேருந்து ஒரு ஃபைட்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான UFC அண்ட் MMA கண்டென்ட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. மெயின் கார்டு ஓப்பனரில் ஒரு லைட் ஹெவிவெயிட் பவுட் இருந்தது. யான் பிளஹோவிச் வர்சஸ் பாக்டான் குஸ்காவ். இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எண்டட் இன் ட்ரா, மெஜாரிட்டி ட்ரா. ஒரு ஜட்ஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யான் பிளஹோவிச் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மீதி 2 ஜட்ஜஸ்மே ட்ரான்னு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 3 யான் எடுத்திருந்திருப்பாரு. ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா குஸ்காவ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே எடுத்தனால 10-8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இட்ஸ் அ கன்வின்சிங் 10-8ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டிபேட் இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபைட்குள்ளே வரும்போது நானும் சரி கோச்சும் சரி 2 பேரோட பிக்குமே வந்து யான் பிளஹோவிச் பை டெசிஷன் அப்படின்னு தான் இருந்தது. யான் பிளஹோவிச் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். நல்ல லோ கிக்ஸ், அது ஒரு பிக் ஃபேக்டராக ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். கன்ஃபார்மாக ப்ளே ஆச்சு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் இம்பேர் ஆயிருந்தார் குஸ்காவ். ரவுண்ட் 3 வரும்போது ரவுண்ட் 2லேயே அது கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரவுண்ட் 1லேயே வந்து செம்ம ஹெவியான சாப்ஸு லோ கிக்ஸில் ப்ளஸ் ஜாப்லேயே வந்து நிறுத்த ஆரம்பிச்சாரு குஸ்காவை. என்னன்னா அந்த ஃபார்வர்ட் ப்ரெஷர் ரொம்பவே நல்லா இருந்தது யான் பிளஹோவிச் கிட்ட. பட் குஸ்காவ் இஸ் த யங்கஸ்ட் ஃபைட்டர். இங்கே பிளஹோவிச் வந்து கிட்டத்தட்ட 43 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் ஒரு கொஷின் மார்க் இருந்தது. சின்ன இருக்கா? ஏன்னா குஸ்காவ் கிட்ட நல்ல பவர் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் ரவுண்ட் 2ல வந்து ஒரு கிராஸ் வந்து செம்மையாக கனெக்ட் பண்ணியிருப்பாரு. நாக் டவுன் ஆயிட்டாரு. இங்கே தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளே அவுட் ஆச்சு. டக்குன்னு கிவ் அப் பண்ணாமல் கரெக்டாக டிஃபென்சிவ்லி ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி கொஞ்சம் கார்டு எடுத்து கார்ட் ப்ளே பண்ணி ஆல்சோ ஒரு ஹீல் ஹூக் அட்டம் பண்ணார். அந்தளவுக்கு மாட்டல, பட் அட்டம் பண்ணார். அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஃபென்சிவ்லி ப்ளே பண்ணி ரவுண்ட் 2 ஓரளவுக்கு ஓட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குஸ்காவ் ரவுண்ட் 2ல கிரவுண்ட் ஒன் போட்டு எல்போஸ்லாம் வச்சு கட்டுலாம் பண்ணி பிளட் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் பிளஹோவிச்க்கு. பட் ஹி சர்வைவ் த ரவுண்ட் 3ல ஹி கேம் ஃபார்வர்ட். நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையாக ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டார். ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதான் நான் சொன்ன மாதிரி ஜாப் நல்லா ஒர்க் ஆரம்பிச்சது. ரைட் ஹேண்ட்ஸ் ஒரு சிலது கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ரைட் ஃபேக் காட்டி லெஃப்ட் ஹூக்ஸ் நல்லா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது. குஸ்காவ் கொஞ்சம் ஹர்ட் ஆக ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன் அந்த லோ கிக் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக சாப் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இதனால ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 3 வந்து பிளஹோவிச் ஜெயிச்சிட்டாரு. பட் ரவுண்ட் 2 ஒன்றுமே சிக்னிஃபிகண்டாக பண்ணல பிளஹோவிச். ஒன்லி டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தார். ப்ளஸ் குஸ்காவ் ஹி கேம் க்ளோஸ் டு ஃபினிஷிங் த ஃபைட். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்ட் 2 10-8 கொடுத்துட்டாங்க. ஸோ தட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 3 யானுக்கு கொடுத்தாங்க. ரவுண்ட் 2 10-8 குஸ்காவ் கொடுக்கறதுனால ஒரு ட்ராவ் ஆயிடுச்சு. இது வந்து ட்ரா ஆனது கூட பிரச்சனை இல்லை. இப்போ பிளஹோவிச் இஸ் இன் வியர்ட் ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மர் சாம்பியன், ஏஜ் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 43 இயர்ஸ் ஓல்டு. கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே அந்த டிப்பு தெரியுது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காரு. ஆப்போனட் ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டன் ஆகிறாரு. இன்ஃபேக்ட் குஸ்காவ் ஒரு சில காம்பினேஷன் போடும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டாரு பிளஹோவிச். ப்ளஸ் இந்த ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகி நாக் டவுன் ஆனோடனே ரவுண்ட் 3ல நல்லாவே ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சது அவர்கிட்ட. ஆல்சோ லாஸ்ட் ஃபைட்ல பார்த்தேன் உல்பர்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியாக்டிவாக இருந்தார் பிளஹோவிச். ஸோ இப்போ ப்ளஸ் அவருடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் லைக் ஒரு வின் இருக்கு, 3 லாசஸ், 2 ட்ராஸ் இருக்கு. மேகமேட் அன்க்ளைவோட அந்த டைட்டில் ஃபைட் ட்ரா ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ட்ரா இருக்கு. ஸோ இது ஒரு மாதிரி ட்ரிக்கியான ரெக்கார்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த கெரியரில். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யாரை கொடுப்பீங்க இவருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டாமினிக் ரேயஸோடைய ரீமேட்ச் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஆர்எல்ஸ் உல்கன் ஓஸ்டிமர் அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஃபார்மர் சாம்பியன் பிளஹோவிச் மாதிரியான ஒரு ஆள். இங்கே குஸ்காவ் வந்து ஹி குட்டா ஃபினிஷ்னு வச்சுக்கோங்களேன் பிளஹோவிச் ரவுண்ட் 3ல. கார்டியோ இஷ்யூவா என்னன்னு தெரியல. ஹி ஜென்ரலி ஹாஸ் அ கார்டியோ இஷ்யூ ரவுண்ட் 3ல. பட் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போட்டிருந்தா ஃபினிஷ் பண்ணியிருந்திருக்கலாமோ ரவுண்ட் 3ல. அட்லீஸ்ட் ரவுண்ட் 3 வின்னை செக்யூர் பண்ணியிருக்கலாமோ பாக்டான் குஸ்காவ் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நீங்கள் லைட் ஹெவி வெயிட்ல வந்து ஒரு ஸ்டெப் அப் பண்ணணும், நான் டாப் 5க்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா மட்டும் தான் முடியும். ஸோ இப்போ யூஆர் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த ரேங்கிங்ஸில் சண்டை போடணும், இல்லை லோ ரேங்கிங்கில் தான் சண்டை போடணும். ஏன்னா உங்களுக்கு பிளஹோவிச் கொடுத்தாங்க, நீங்கள் வின் எடுக்கலை, ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடான எண்டிங் அவுட்கம்.
பட் இட் வாஸ் அ குட் ஃபைட். ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஈக்குவலாக போட்டுக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பேண்டர்வெயிட் பவுட் இருந்தது. ஹென்ரி செஹுடோ வர்சஸ் பேட்டன் டால்பட். பேட்டன் டால்பட் வந்து கம்ஃபர்டபுளாகவே 3 ரவுண்ட்ஸும் வின் பண்ணியிருந்திருப்பாரு. பட் செஹுடோ ரிட்டைர்மெண்ட் ஃபைட்டு, ஹி கேவ் இட் இஸ் ஹார்ட் அவுட். கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருக்க லாஸ்ட் சொட்டு வரைக்கும் அங்கே கேஜில் விட்டுட்டு தான் வந்து ரிட்டையர் ஆனார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஃபைட் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோ கிக்ஸ், நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட், நான் வின் பண்ணணும் இந்த ஃபைட்டை, எனக்கு லாஸ்ட் ஃபைட்டு நான் சும்மா சண்டை போட்டு போகிறேன் அப்படின்லாம் வரல. என்னுடைய 100% நான் கொடுத்துட்டு கொடுத்த அப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நான் ரிட்டையர் ஆவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் செஹுடோ வந்த மாதிரி இருக்குது. வந்த உடனே ஸ்பேம் பண்ணார், லோ கிக்ஸை நல்லாவே அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயின்ஸ் நிறையா போட்டிங்கன்னா ரேஞ்ச் இல்லை. கிட்டத்தட்ட 6 inch ரீச்சுக்கு வந்து டால்பட் கிட்ட இருந்தது. லெக் ரீச், ஹைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டால்பட் சைடு தான் இருந்தது. பட் செஹுடோ ஹி கேம், அந்த ஃபெயிண்டை போட்டு உள்ளே என்ட்ரா எப்படியாவது ஷார்ட் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் ஸ்விங் பண்ணார். பட் ரேஞ்ச் இல்லை. ஹி வாஸ் பஞ்சிங் ஏர். பேட்டன் டால்பட் அந்த சைடில் ரொம்பவே கிறிஸ்பாக இருந்தார். இனிஷியலாகவே ஒரு 1-2 சென்டர் ஆஃப் த கேஜில் நறுக்குன்னு கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அவரு லோக்கி கிடைக்கிறான்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் கொஞ்சம் லோக்கி கடிச்சிருந்திருப்பாரு. அதுவும் செஹுடோ வந்து ரெசல் பண்ணுவார் ஹெவியா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சிருந்தோம். பேட்டன் டால்பட் கிட்ட நல்ல டெக்னோ டிஃபென்ஸ் இருந்து இந்த ஃபைட்லையுமே நம்ம பார்த்தோம். செஹுடோ கொஞ்சம் ட்ரை பண்ணார். அந்த அளவுக்கு கமிட்டடாக ட்ரை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஹி வாஸ் 100% நான் ரெசல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணவே இல்லை அவர். பட் ஒரு சில சான்சஸ் கிடைக்கிறப்போ சிங்கிள் லெக்ஸ் அந்த மாதிரி ஒரு சிலது எடுத்தார். பட் ஹி குடன்ட் ஃபினிஷ் த டேக் டவுன். 100% டேக் டவுன் எடுத்து கண்ட்ரோல் வைக்க முடியல. பட் சர்ப்ரைசிங்லி பேட்டன் டால்பட் வந்து ஒரு இன்சைட் ட்ரிப் எடுத்து ரவுண்ட் 1லேயே வந்து செஹுடோவை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் சேம் ரவுண்டில் ஒரு டபுள் லெக் செஹுடோ வந்து காம்பினேஷன் போட்டுகிட்டே இருப்பார். ஒரு நல்ல டபுள் லெக் எடுத்து கீழே கொண்டு போய் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு செம்ம எவல்யூஷன் ஃப்ரம் டால்பட். என்கிட்டயும் ஆஃபென்சிவ் ரெஸ்லிங் இருக்குது, அதுவும் ஒலிம்பிக் ரெஸ்லர் செஹுடோ மாதிரியான ஆள் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 1ல ஷோகேஸ் பண்ணார். பட் அது ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ல கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு சில பாடி கிளின்ஸ் பொசிஷன்லலாம் எங்கேஜ் ஆனார். அங்கெல்லாம் வந்து செஹுடோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நான் உன்னை டேக் டவுன் பண்ணுவேன் அப்படின்னு டால்பட் ட்ரை பண்ணுதான். பட் அங்கெல்லாம் ஒரு சில ரிவர்சல்ஸ் நடந்தது. பட் அதனால் பெருசாக ஒன்றும் பாதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் ரிசல்ட். டால்பட் ஆன் ஃபீட் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சில ஷார்ட்ஸ் செஹுடோ கனெக்ட் ஆச்சு, ரைட் ஹேண்ட்ஸ் கனெக்ட் ஆச்சு, லெஃப்ட் ஹுக்ஸ் கனெக்ட் ஆச்சு. ரவுண்ட் 2ல ஒரு நாக் டவுன் வேற வாங்கினாரு செஹுடோ. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் டால்பட் ஹி காட் ஒரு ரைட் ஹேண்ட் வச்சிருப்பாரு. நாக் டவுன் ஆனாரு, ஆல்மோஸ்ட் ஃபைட் ஃபினிஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சா நோ, செஹுடோ 0 குவிட் இந்த ஃபைட்டுக்கு. எப்படியோ அப்படி இப்படி காடை வச்சு சமாளிச்சு சர்வைவ் ஆகி கேஜ் கார்னருக்கு போனார். கேஜ் கார்னரில் பேட்டன் டால்பட் எல்போஸ் வைக்க ஆரம்பிச்சாரு, நீஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு, அப்போ கட்ஸ் வச்சாரு. செஹுடோ ரொம்ப டக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிக்ஸ் ஒரு சில 2-3 ஹெட் கிக் கூட விழுந்துருந்தான் நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி வெர்சடைலா எல்லா வெப்பன்ஸுமே ஷோகேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு செஹுடோ மேலே. பட் இட் வாஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஃபைட். நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி செகண்ட் வரைக்கும், கடைசியிலாம் கிட்டத்தட்ட பாயிண்ட் பண்ணின்னு அடிச்சுக்கிட்டாங்க. அதுலேயுமே கிளிப் ஆனார் செஹுடோ. பட் ஹி வாசன் என்ன சொல்கிறது, 0 குவிட் மேன். செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வெளில போயிருக்காரு செஹுடோ. ஒரு லெஜெண்டரி கெரியர், 2 டிவிஷன் சாம்பியன், ஃபார்மர் 2 டிவிஷன் சாம்பியன். அப்போவே ரிட்டையர் ஆனார், ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஹி கேம் பேக். அன்ஃபார்ச்சுனேட்டாக எந்த வின்ஸுமே எடுக்க முடியல. 4 ஃபைட் போட்டார், பட் 4மே டெசிஷன் போயிருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இந்த ஒரு எவல்யூஷன் ஆஃப் எம்எம்ஏன்னு ஒன்று இருக்குல்ல, எஸ்பெஷலி பேண்டமிட் டிவிஷன், அதை அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல கம்மிங் அவுட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன் ஹிஸ் ப்ரைம் ஹி வாஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ்ட். ஈவன் பேட்டன் டால்பட் வந்து ரெஸ்பெக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணார். அதுக்கப்புறம் செஹுடோவுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டாங்க, ஒரு பேக்கேஜ், ரிட்டைர்மெண்ட் பேக்கேஜ். பார்க்கவே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹி செட் அவங்க க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ஹி லேட் இஸ் க்ளவுஸ் ஆஃப். ஸோ எஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹென்ரி செஹுடோ யூஎஃப்சி. பேட்டன் டால்பட் இப்போ வந்து ஒரு ரேங்க்டு ஆப்போனண்ட் அடிச்சிட்டாரு, அதுவும் நம்பர் 10ல் இருந்தார் செஹுடோ. ஸோ இப்போ எனக்கு தெரியும் அவரும் நம்பர் 10க்கு தான் வருவார்னு நினைக்கிறேன். உடனே ரஷ் பண்ணுறக்கூடாது, நெக்ஸ்ட் நான் மேலே போகிறேன். ஏன்னா பேண்டமிட் டிவிஷனில் டாப்பில் இருக்கவங்களாம் ஷார்க்ஸ், அவங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டால்பட்டை பில்ட் பண்ணலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்து பாசிலஸ் கிட்ட ஒரு லாஸ் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டால்பட்டுக்கு. அதுலேருந்து தான் லேர்ன் பண்ணியிருக்காரு நிறையா. ஸோ இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் யாருன்னு எனக்கு ஒரு நல்ல நேம் தோணுச்சு. சீட்டோ வெரா கூட வந்து ஒரு ஃபைட்டு செம்மையாக இருக்கும். பட் நோ, இது தெரிஞ்சுக்கோங்க, வெரா வந்து 3 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஹி ஸ்டில் ரேங்க்ட் அபவ் பேட்டன் டால்பட்.
ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்ஷன். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே கூட ரேங்க் கீழே கூட ஃபைட் பண்ணலாம். லைக் டேவிட் மார்டினஸ் இருக்காரு, ராப் ஃபாண்ட் இருக்காரு, இல்லை ஏதோ ஒரு அன்ரேங்க்டு கை கூட நீங்கள் சண்டை போடலாம். நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வின் எடுத்ததுக்கப்புறம் யூ கேன் ஸ்லோலி புஷ் இன் டு த ரேங்கிங்ஸ். அப்படி டெவலப் பண்ணாங்கன்னா சூப்பராகவே பேட்டன் டால்பர்ட் டாப் 5 வரலான்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளைவெயிட் பவுட் இருந்தது, பிராண்டன் மொரேனோ வர்சஸ் தாட்சுரோ தாய்ரா. ஸோ எங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து நான் வந்து தாட்சுரோ தாய்ரா ஒரு டெசிஷனில் வின் பண்ணுவார்னு நினச்சேன். கோச் வந்து பிராண்டன் மொரேனோ டெசிஷனில் வின் பண்ணுவார்னு நினச்சாரு. பட் ஃபைட் அன்எக்ஸ்பெக்டடாக தான் முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிகேஓவில் தாட்சுரோ தாய்ரா வின் பண்ணிட்டாரு. பட் இட்ஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்டாப்பேஜ். என்ன கேட்டிங்கன்னா அது அவுட் அண்ட் ரைட் நான் அர்லி ஸ்டாப்பேஜ் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸ்டாப்பேஜ் பார்க்க முன்னாடி ஃபைட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரவுண்ட் 1 ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா பிராண்டன் மொரேனோ இன்னும் இந்த வின்னை மட்டும் எடுத்தாரா நெக்ஸ்ட் டைட்டில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஈவன் தாட்சுரோ தாய்ரா கூட சொல்லலாம், நீங்கள் இந்த ஃபைட்டு வின் பண்ணிட்டாருன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக, ஏன்னா கண்டெண்டர்ஸ் பெருசாக இல்லை ஃப்ளை வெயிட்டில். ஸோ இது வந்து ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஹை ஸ்டேக்ஸான ஃபைட் இது. மொரேனோ கம்மிங் பேக் நல்லாவே வந்து லோ பேஸில் அவருடைய யூஷுவலான பாக்ஸிங் ஸ்டாண்ட்ஸில் நல்லா கிறிஸ்பாகவே ஃபீல் ஆனார். நல்லா ஸ்லோவாக மூவ் பண்ணி கரெக்டாக பார்த்து டைமிங்க்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஒரு சில லோ கிக்ஸ் நல்லா அடித்தார், ஒரு சில லெஃப்ட் ஹேண்ட்ஸ் நல்லாவே கனெக்ட் பண்ணி இருந்தார் தாட்சுரோ தாய்ராவை. எஸ்பெஷலி டேக் டவுன் டிஃபென்ஸ் சாலிடாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் நல்லாவே பண்ணார். ஸ்ப்ரால்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. டேக் டவுன் டிஃபெண்ட் ஆனவுடனே எந்திரிக்கும் போது லெஃப்ட் ஹுக்ஸ் க்ளீனாக லேண்ட் ஆச்சு. ஒரு சில ரைட் ஹேண்ட்ஸ் நல்லாவே லேண்ட் ஆச்சு. ஒரு சின்ன டேக் டவுனும் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ரவுண்ட் 1ல். அங்கே தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாரு, ஒரு இர்ரெகுலர் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டிருப்பாரு. பட் ஹி ஹெல்ட் ஆன் டு இட். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தார், பட் ஃபினிஷ் பண்ண முடியல. ரவுண்ட் 1 ஃபுல்லாகவே அந்த பொசிஷன்லேயே போயிடுச்சு. ஸோ ஐ கிவ் ரவுண்ட் 1 டு பிராண்டன் மொரேனோ. ஏன்னா அந்த சப்மிஷன் த்ரெட்டு வேறு எதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. ஒரு சில ஷார்ட்ஸ் வச்சாரு தாட்சுரோ தாய்ரா கிரவுண்டில், பட் அது பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்லை. பட் ரவுண்ட் 2 ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா தாய்ரா வந்து ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சார். ஒரு அப்போகட் நறுக்குன்னு லேண்ட் ஆயிருக்கும். ஒரு சில ஷார்ட் அவருமே லோ கிக்ஸ் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சார். ஒரு சில ஷார்ட் கிறிஸ்பாக வைக்க ஆரம்பிச்சார். ஸோ ஒரு டேக் டவுன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஹி எண்டட் அப் ஆன் மவுண்ட் தாட்சுரோ தாய்ரா அட் தி எண்டு. டேரெக்டாகவே மவுண்ட்டுக்கு போயிட்டாரு. மவுண்ட்டுக்கு போனோடனே கிரவுண்ட் ஒன் போட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பேக் டேக் எடுத்தார். பேக் டேக்லேருந்து லைட்டாக ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்ணிட்டு க்ளீனாக ஆங்கிள் கிடச்சிருக்கும் அவருக்கு ஷார்ட் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் எக்ஸ்போசர் ஃபிகர் 4 போட்டு பேக்கை ஃப்ளாட் ஆக்கிட்டாரு மொரேனோவை. அங்கே ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டே இருந்தார். டக்குன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெஃப்ரி. இது வந்து மொரேனோ ஹி வாஸ் ஸ்டில் டிஃபெண்டிங். பட் கார்டு வச்சிருந்தாலும் உள்ள ஒரு சில ஷார்ட் கனெக்ட் ஆச்சு. பட் அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு ஹர்ட்ஃபுல்லான்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்சோ மொரேனோ ஒன்றும் என்ன சொல்கிறது டிசீனஸோ எதுவுமே இல்லை. ஹி வாஸ் டிஃபெண்டிங். ப்ளஸ் நீங்கள் அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த மோஸ்ட் டாமினன்ட் பொசிஷன் இன் எம்எம்ஏ. பேக்கில் ஃப்ளாட் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் டிஃபென்சிவ்லி ஒர்க் பண்ணி வர்றதுக்கு மினிமம் உங்களுக்கு 30 செகண்ட்ஸாக தேவைப்படும். உடனேலாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி உடனேலாம் திருப்பிட முடியாது. நீங்கள் அவங்கள மவுண்ட்டில் திருப்பணுன்னா கூட ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதுக்குமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்கணும், டைமிங் பார்க்கணும். ஸோ இங்கே ரெஃப்ரி டைமே கொடுக்கல. 15 செகண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டார். 10 to 15 செகண்ட்ஸில். ஸோ ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஸ்டாப்பேஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி இவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குது. ஹி வாஸ் ஃபார்மர் சாம்பியன். டிகேஓ ஆனதே இல்லை பிராண்டன் மொரேனோ. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டிகேஓ லாஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எனிவே ஸ்டாப் நடந்துச்சு. ஸோ தாட்சுரோ தாய்ரா வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டைட்டில் ஷாட் தான் கேட்குறாரு. எனக்கு இப்போ பிராண்டன் மொரேனோ தான் என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஏன்னா டைட்டில் லாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு லாஸ் ஆச்சு. ஸோ அவருக்கு மைண்ட் செட் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்தார். திருப்பி கம்பேக் வந்தார். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார். 3 ஃபைட் வின் ஸ்ட்ரீக் வச்சாருன்னு நினைக்கிறேன். 3 or 2 ஃபைட்ஸோ ஜெயிச்சார் இப்போ ரீசெண்டாக. ஸோ இப்போ ஒன்ஸ் அகைன் இப்போ லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து திருப்பி கம்பேக் ஆகி வரணும். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அவருடைய மைண்ட் செட் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. தாட்சுரோ தாய்ரா இந்த சைட் கண்டிப்பாக ஜோஷுவா வாங்கினா தான் நெக்ஸ்ட் சண்டை போட போகிறாரு. ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஜோஷுவா வாங்கினோடனே நெக்ஸ்ட் ஃபைட் வருது, அதை பற்றி பேசலாம். ஸோ எஸ், கோமெயின் ஈவெண்ட்டில் அலெக்சாண்டர் பாந்தோஜா வர்சஸ் ஜோஷுவா வான். ஸோ ஃபைட்டு உள்ளே வரும்போதே பாந்தோஜா மூவிங் டுவர்ட்ஸ் ஃப்ளைவெயிட் கோட் ஸ்டேட்டஸ். ஆல்சோ 8 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருந்தார். 5 இயர்ஸாக யாருமே டிஃபீட் பண்ணலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 5th டைட்டில் டிஃபென்ஸ் இது அவருக்கு. ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் த ஃபேவரட் இந்த ஃபைட்டை ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா ஜோஷுவா வானுடைய கிரவுண்ட் கேம், அதுவும் பந்தோஜா மாதிரி கேலிபர் உள்ள ஒரு கிராப்லர் கிட்ட டெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக பந்தோஜா வின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நினச்சோம். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி ரவுண்ட் 2ல். ஃபைட் ஆரம்பித்தோடனே யூஷுவல் பந்தோஜா அக்ரெசிவாக வந்தார். லோக்கிக்கு ஒன்று கனெக்ட் ஆச்சு, ஒரு ரைட் ஹேண்ட் கனெக்ட் ஆச்சு, ஒரு நீ ஒன்று கனெக்ட் ஆச்சு. ஜோஷுவா வானும்
த்ரோ பண்ணார் நடுவில், ஏன்னா பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் த்ரோயிங் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே. பட் பந்தோஜா வாஸ் ஹேவிங் ஸ்லைட் சக்ஸஸ். அந்த நீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிக் ஒன்று அடிச்சிருப்பார். அது கிளீனாக லேண்ட் ஆகல, போய் கரெக்ட், ஆனால் கார்டு இல்லை, ஸோ கரெக்டாக போய் லேண்ட் ஆச்சு லேட்டாக. அங்கேயே நின்றுடுச்சு கிக்கு. ஸோ வேன் அப்படியே பிடிச்சிட்டு லிஃப்ட் பண்ணார், பந்தோஜா கீழே உள்ள போனார். கீழே போகும்போது போஸ்ட் பண்ணும்போது ஹேண்டில் இன்ஜுரி ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது எல்போவில் மோசமான ஒரு இன்ஜுரி மாதிரி தான் தெரிஞ்சது. ரீப்ளேவை திருப்பி 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 போட்டு காட்டினாங்க. எனக்கே பார்க்க ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு மேலே. ஸ்லோ மோஷன்லலாம் காட்டினாங்க. எல்போ இன்னமும் ஃபுல்லாக கட் ஆகி பிரேக் ஆன மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இப்போ ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்டு. ஸோ தெரியல, நான் எல்போ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோசமான இன்ஜுரி, டைம் ஆகும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அப்படின்னும் போது ஐ திங்க் ஹீ கேன் கம் பேக் சூன், அலெக்சாண்டர் பந்தோஜா. ஸோ பட் இப்போ பிரச்சனை என்னன்னா, ஹீஸ் நியர் 35 years ஆஃப் ஏஜ். இந்த 35-year-old கர்ஸ்ன்னு ஒன்று முன்னாடி இருந்தது, அதை வந்து அலெக்சாண்டர் வோல்கானோவ்ஸ்கி வந்து அடித்து காட்டினார். எனக்கு தெரிஞ்சு பந்தோஜா கம்பேக் பண்ணால் அந்த மாதிரி தான் அடித்து காட்டணும், அந்த மாதிரி ஒரு ப்ரூவிங் பாயிண்டோட தான் வரணும். அந்த மைண்ட் செட் உள்ள ஆள் தான். இஸ் த கேனிபல். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் வருவார் கண்டிப்பாக. பட் ஸ்டில் அது ஒரு பிக் ஃபேக்டராக இருக்கும். அப்போ அவர் சாம்பியனாக இருக்க மாட்டார். நான் சொன்னல, இவ்வளோ லிஸ்ட்டு போடல, 85 வின் ஸ்ட்ரீக், 5 years அன்டிஃபீட்டட், கோல் ஸ்டேட்டஸ் நோக்கி போயிட்டு இருந்தார். எல்லாமே இப்படின்னும் போது ஒரு மிஸ்டேக்கில் ஷேட்டர் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி. இப்போ ஜோஷுவா வேன் இஸ் த டைட்டில் ஹோல்டர். நெக்ஸ்ட் தாட்சுரோ தைரா ஃபைட் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பந்தோஜா ஹி வில் பி இந்த சைட் லைன்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் பந்தோஜா வந்து உடனே ரெக்கவர் ஆக முடியும், உடனே ஒரு குவிக் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் யங், வேன் அண்ட் தாட்சுரோ தைரா 2 பேரும் பெருசாக டேமேஜ் கிரியேட் பண்ணல. சொன்னீங்க ஃபைட்டை உடனே கூட நடத்திடலாம், இன்னும் ஒரு 2 months 3 months. பட் எப்படியும் பந்தோஜா கொஞ்சம் டைம் எடுப்பார். இஃப் இஸ் குவிக்லி ரெக்கவரபிள், ஒரு 6 monthsக்குள்ளே ஒரு டர்ன் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னா ரீமேட்ச் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரீமேட்ச் யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் அலெக்சாண்டர் பந்தோஜா தான். ஸோ அந்த ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனலி மெயின் ஈவெண்ட், மெராப் துவாலிஷ்விலி வர்சஸ் பீட்டர் யான் ஃபார் த பேண்டம் வெயிட் டைட்டில். மெராப் துவாலிஷ்விலியோட பெல்ட்டை வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபைட், இது வந்து 4th ஃபைட்டு, 4th டைட்டில் டிஃபென்ஸ். இது வந்து ரெக்கார்டாக இருந்திருக்கும் சப்போஸ் மெராப் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தா. பட் பீட்டர் யான் இஸ் அ சாவேஜ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மெராப் கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே பீட்டர் யான் ஸ்டைலில், நோ மர்சி ஸ்டைலில் மெராபை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ 49-46 ரெண்டு ஜட்ஜஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஜட்ஜ் மட்டும் 2 ரவுண்ட் வந்து மெராப்க்கு கொடுத்துருந்தாரு, 48-47. ஸோ ஒரு க்ளீன் ஸ்வீப் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் 5 roundsமே ஆர்கியூ பண்ணலாம் ஃபார் பீட்டர் யான். ரவுண்ட் 1 தான் வந்து எல்லா ஜட்ஜுமே மெராப்க்கு கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட் 1 வாஸ் க்ளோஸ். ஏன்னா ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த உடனே மெராப் வந்து நல்லாவே ஆரம்பித்தார். ஒரு சில ரைட் ஹேண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணார் அந்தளவுக்கு. பட் நீங்கள் இந்த ஃபைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெராபும் ஈக்குவலாக போட்டிருக்காரு சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ஸ். ஆனால் இம்பாக்ட்னு ஒன்று இருக்குல்ல, பீட்டர் யான் அடிக்கிறது எல்லாமே டேமேஜிங் ஷாட்ஸ், இம்பாக்ட்ஃபுல் ஷாட்ஸ். மெராப் அடிக்கிறதெல்லாம் ஒன்றுமே பீட்டர் யான் ரெஸ்பெக்டே பண்ணல. மெராப் அடிக்கிறதெல்லாம் ஒரு சிலது தான் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதியெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு சிலது கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாலாம் எனக்கு தோணல. ஸோ எஸ், பேக் டு ரவுண்ட் 1 வச்சுக்கோங்களேன். ரவுண்ட் 1 மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்னு பார்த்தீங்கன்னா யான் ஒரு ரைட் ஹேண்ட் டு தி சின் கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அங்கேயே ராக் மெராப் ரவுண்ட் 1லேயே. அதுதான் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட். அதுக்கப்புறம் வந்து வால்யூம் வந்து மெராப் சைடில் இருந்தது. ஸ்ட்ரைக்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணார் ரெசில் பண்ணுறதுக்கு. அவருடைய சிங்கிள் லெக் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்லிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அந்த கிரிப் எடுக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. மேலே ஷார்ட்ஸ் சுற்றிட்டே இருக்காரு, டக்குன்னு கீழே போயிடுறாரு, எடுக்கிறாரு. இதனால தான் மற்றவங்களுக்குலாம் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் இங்கே பீட்டர் யான் ஷோட் காட்லி டேக் டவுன் டிஃபென்ஸ். ஏன்னா ஒரு சில பொசிஷன்லாம் சிங்கிள் லெக் எடுத்து மெராப் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார், பேலன்ஸ் பண்ணுறாரு அந்த சிங்கிள் லெக் பொசிஷனில். மெராப் ஸ்னாப் போடுறாரு, ஒன்றுமே நடக்கலை. அந்த அளவுக்கு ஒரு பேலன்ஸ், டெக்னிக், ஃபினிஷ் இருந்தது. ரவுண்ட் 3லலாம் ஒரு ஸ்விட்ச் அட்டம் பண்ணி இவர் அஃபென்சிவ்லி ரெஸ்லிங் பண்ணியிருப்பாரு. ரவுண்ட் 2ல் இவர் வந்து ஒரு டேக் டவுன் எடுத்து மெராபை கிரவுண்டில் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. ரவுண்ட் 3ல் தூக்கி தலையிலே ஒரு ஸ்லாம் போட்டார். ஸோ ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் சொல்லணும் பீட்டர் யான். உள்ளே வந்தோடனே ஹி புட் த ஃபார்வர்ட் ப்ரெஷர். நீ டேக் டவுன் வரக்கூடாது, நான் சொல்கிறேன், ஐ எம் கோயிங் டு டிக்டேட் அப்படின்ற மாதிரி ஃபார்வர்டில் வந்தார் பீட்டர் யான். அந்த பேட்டன்டட் லாங் டாஸிங் ஹேண்ட்ஸு, ரைட் ஹேண்ட் டு த சின்னு செம்மையாக ஒர்க் பண்ணார் பீட்டர் யான். பாடி ஷாட்ஸ், அதுவும் அந்த சவுப்பாலேருந்து கிக்கு சப்புன்னுச்சு ரவுண்ட் 3ல்.
அங்கேயே மெராப் ஒரு மாதிரி கத்துனாரு, ரியாக்ஷன் செம்மையாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 கிக்ஸ் அடிச்சிருப்பாரு, கிளீனா இன்னும் ஒரு 2 கிளீன் போட்டிருக்கும். மெராப் செம்மையா ரியாக்ஷன் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹர்ட் பண்றான்னு தெரிஞ்சோடனே பாடி ஷாட்லாம் ஏத்தனா இருப்பாருங்க, நீ ஏத்தனாரு கிளின்ச் பொசிஷன்ல. கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ரம் பீட்டர் யான் சைடு. ஆக்சுவலாக கோயிங் இன் டு த ஃபைட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆனஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா, மோஸ்ட் லைக்லி இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்சோடைய ரீப்ளேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பீட்டர் யான் அந்த மேட்ச்ல ஸ்டைலிஸ்டிக்லி நாங்கள் யோசித்தோம், யானுடைய ஸ்டைலுக்கும் மெராபோடைய ஸ்டைலுக்கும் அந்த அளவுக்கு கம்பேட்டபிள் இல்லை. இவருடைய நம்பர் இவருக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். பட் திஸ் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் த ப்ளூ. மோஸ்ட்டாக எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னதுன்னா, மெராபை பீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவர் வந்து எப்பவுமே ரவுண்ட் 1 டேட்டா எடுப்பார், டேட்டா கலெக்ட் பண்ணி ரவுண்ட் 2 அட்ஜஸ்ட் பண்ணி ஹி வில் கெட் த ஃபைட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தோம் எல்லாருமே. பட் இங்கே அவருக்கு 5 rounds ஆஃப் டேட்டா முன்னாடியே இருக்கு. ஸோ என்ன ஒர்க் பண்ணி வருவார் இவருடைய டூல் பேக்கில். மோஸ்ட் ஸ்கில்டு UFC ஃபைட்டர் எவர்ன்னு நிறைய பேர் சொல்கிறோம். அது ஏன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு ஒன்ஸ் அகெயின் யான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என் டூல் பேக்கில் இதெல்லாமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்காரு இந்த ஃபைட்டில். ஒரு க்ளீன் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு கேட்டால் கிட்டத்தட்ட டிகிஓ பண்ணியிருப்பார் மெராபை. பட் திஸ் இஸ் பெஸ்ட். மெராபை நீங்கள் டிகிஓ பண்ணியிருந்தா கூட இல்லை கேஓ பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹைப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஹி டுக் இட் டு டெசிஷன் அண்ட் கம்ஃபர்டபிளி ஒன். ஏன்னா மெராப் வந்து டெசிஷன் மிஷின், கிரைண்ட் பண்ணுவார், ஒர்க் பண்ணுவார். இங்கே வாட் வென்ட் ராங் ஃபார் மெராப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஒர்க் லோட் தான். எல்லாரும் சொல்ல போகிற ஒர்க் லோட் தான். நம்ம டைம் அண்ட் டைம் அகெயின் நம்ம அதை பற்றி பேசிடுறோம், எப்போ கேட்சப் ஆகும் ஃபைனலி காட் அப். ஏன்னா வெயிட் கட்க்கு வரேன், பட் ஒர்க் லோடு. ஏன்னா இவருடைய ஃபைட் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசிஷன் கொண்டு போகிறாரு, ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த 5 roundsக்கு எக்கச்சக்கமான ஸ்பேரிங் செஷன் பண்ணுறேன்றாரு. இதுக்குமே கிளிப்ஸ்லாம் வந்து ஃபைட்டுக்கு முன்னாடி ஹி டிட் சம் ஸ்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம மெராபோ ஒரு அவுட்லா, ஹிஸ் அன்காட்லி லைக் அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சி தான் விட்டுருந்தோம். ஏன்னா கான்சியஸ் மைண்டுக்கு புரியவே இல்லை, எப்படி நீங்கள் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு 5 rounds பண்ணிட்டு உள்ளியும் வந்து 5 rounds அந்த பேஸில் போட முடியும்னு எனக்கு தெரில. இந்த ஃபைட்டில் பீட்டர் யான் லுக் ஸோ கம்ஃபர்டபுள். இன்ஃபேக்ட் அவர் தான் ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் பேஸை புஷ் பண்ணார். மெராப் வந்து இவஸ் பஞ்சிங் ஏர். யானுடைய ரேஞ்ச் மேனேஜ்மெண்ட் செம்மையாக இருந்தது. ஸ்டாண்ட் சுவிச்சஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. யானுடைய ஃபைட்ஸ் பார்க்கவே பிடிக்கும், யானை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த ஃபைட்டில் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பேக் டு மெராப் ஏன் லாஸ் ஆனார், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம், எல்லாரையுமே நான் வந்து டிஃபீட் பண்ணுறேன், அதே ஸ்டைலு நான் யான்கிட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்ற மாதிரி தான் உள்ளே வந்தார். தேர் வாஸ் நோ கேம் பிளான் ஃபார் மெராப். மேட்ச் 1ல் சூப்பரான ஒரு கேம் பிளான் இருந்தது. லோ கிக்ஸு, டேக் டவுன் ஸ்பேம் பண்ணிட்டே இருப்பேன், நீ டேக் டவுன்ஸ் நீ ரியாக்ட் பண்ணும்போது நான் மேலே ஷார்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவேன். இங்கே என்ன கேம் பிளானில் வந்தார்னு எனக்கு புரியவே இல்லை. தெர் வாஸ் நோ கேம் பிளான். ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறார், நான் என்டர்டெய்னிங்காக இருக்கணும்னு நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஹி வாஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் கம்மிங் டு த ஃபைட். அந்த ஒரு ஒர்க் லோடு, வெயிட் கட்டு, நம்ம ஆர்டிஆர் ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய வாட்டி சொல்லியிருந்தோம். இங்கே நீங்கள் கிளியராக பார்க்குறீங்க. டயர்டாக பெருசாக டயர்டை ஷோகேஸ் பண்ணல, பட் இந்த வெயிட் கட் ஒரு பெரிய ஃபேக்டர். எஸ்பெஷலி மெராப் வந்து ப்ராப்பராக சயின்டிஃபிக்கலாக வெயிட் கட் பண்ணுற ஆள் கிடையாது. போஸ்ட் ஃபைட்லேயே அவருமே சொல்லியிருந்தாருன்னா, ஐ டூ இட் மை ஓன் வே, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓன் வேனா ஹி ஸ்டார்விங், அதாவது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஏதோ பழைய இன்டர்வியூவில். 2 daysக்கு நான் அப்படி தான் வெயிட் கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே கண்டிப்பாக கேட்சப் ஆகும். கேட்சப் ஆகிடுச்சு. ஹி லாஸ்ட் த டைட்டில். கிரேசி கை, கிரேசி ஸ்ட்ரீக் இருந்தது, செம்மையான ஒரு ஹைப் இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலி இஸ் லாஸ்ட். ஹி வில் கம் பேக் அகெயின். அந்த மாதிரி ஒரு ஒர்க் எத்திக் இருக்கக்கூடிய ஆள் தான். பட் எவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக மெராவுக்கு நீங்கள் ரீமேட்ச் கொடுக்கலாம். பட் உமர் வந்து எனக்கு தெரிஞ்சு உடனே இன்னொரு ஃபைட்டை வின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஃபைட் ஃபிகர் அடிச்சார்னா அவருமே டைட்டில் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. பீட்டர் யான் என்ன சொன்னார்னா, நான் வந்து யாருக்கும் ஈஸியாலாம் டைட்டில் ஷாட் கொடுக்கல, என்னை மட்டும் அலைய விட்டீங்களே, 3 ஃபைட் பண்ண விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்து மெராபும் உமாரும் நீங்கள் போடுங்க, ஜெயிக்கிறவங்க கிட்ட நான் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு கேட்டிங்கன்னா மெராப் ரீமேட்ச் இஸ் த மோஸ்ட் ஷூட்டிங் திங். ஆனால் உடனே திருப்பி இந்த ஃபைட்டை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. பட் இட்ஸ் அ குட் ட்ரையாலஜி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபைட்டாக தான் இருக்கும். உமர் வர்சஸ் யான், அது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். உமர் ஸ்டில் ஃபிகரோட கிட்ட ஜெயிக்கணும், மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறாரு தான் எனக்கு தோணுது. பட் 2 பேரும் ஹைலி ஸ்கில். நான் உமரை நான் வந்து ஹைலி ரேட் பண்ணுறேன். ஈவன் நான் மெராவுக்கு அகேன்ஸ்டாக நான் உமர் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், இதை நான் சொல்லியே ஆகணும். பீட்டர் யான் ஜெயிச்சாரு, ஹைலி ஸ்கில், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவர் ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமாக மெராவை ப்ரெடிக்ஷனில் மெராவை எடுத்தேன்.
அதிலே சொல்லியிருப்பேன் பீட்டர் யான் ஜெயிச்சா ஃபுல் கிரெடிட்ஸ் எனக்கு தான் சொல்லிட்டு ஐ எம் டேக்கிங் த ஃபுல் கிரெடிட்ஸ் ஃபார் பீட்டர் யான்ஸ் வின். நான் இது வரைக்கும் மெராவுக்கு அகேன்ஸ்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி நம்ம மேபி மெராப் எடுத்து ஜிங்க்ஸ் பண்ணா கூட இந்த வாட்டி மட்டும் பீட்டர் யான் ஜெயிச்சிட்டாருன்னா எல்லா ஃபுல் கிரெடிட் எனக்கு தான். பேண்டம் வெயிட் டைட்டில் வந்தா நான் எடுக்கிற ஆள் தோக்குறாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் திங் நான் சொல்ல வேண்டியது. ஸோ எஸ் வேறு எதுவும் இல்லை. எஸ் டேக் டவுன்ஸ் 29 டேக் டவுன் அட்டம்ஸில் 2 டேக் டவுன்ஸ் தான் மெராப் எடுத்திருந்தாரு. பட் பீட்டர் யான் 5 on 9. ஆல்சோ அக்யூரசி பர்சன்டேஜில் வந்து பீட்டர் யான் தான் அதிகமாக இருந்தது ஸ்ட்ரைக்கிங்கில். ஸோ ஒரு க்ளீன் பர்ஃபார்மன்ஸ், செம வின். ஒன்ஸ் அகெயின் பீட்டர் யான் இஸ் UFC சாம்பியன் பேண்டம் வெயிட் டிவிஷனில். வெரி வெரி எக்ஸைட்டிங் திங்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஃப்ரெஷ் மேட்சப்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கோரி கிட்ட வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஃபார் கோரி சாண்டகன். அவருமே ஒரு 1 or 2 wins சீக்கிரமே வச்சாருன்னா அவருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது. நான் கோரி ஃபேன் எல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ரியலாகவே சீக்கிரம் கண்டென்ஷனுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. உமருக்கு இருக்குது, ஷான் ஓமேலிக்கிட்டையும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கனால. பட் ஷான் ஓமேலியை வந்து தயவு செஞ்சு டைட்டில் கிட்ட அனுப்பாதீங்க. அவர் வந்து இன்னும் 2-3 ஃபைட்டாவது வின் பண்ணணும். அதுக்குள்ளெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆல்ரெடி அன்டிசர்விங் ஷாட் ஒன்று கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் எய்தர் மெராப் துவாலிஷ்வலி ரீமேட்ச், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆர்எல்ஸ் உமர் வின் பண்ணால் உமருக்கு தான் நெக்ஸ்ட்டு கண்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு மெராப் துவாலிஷ்வலி யாரை ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், பீட்டர் யானோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக அந்த ஃபைட் கார்டு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபைட் கார்டாக இருந்து, எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபைட் கார்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தரோவா. மெயின் கார்டு தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக போயிடுச்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து ஒரு ட்ரால் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு செமையான பேங்கர் கொடுத்துருந்தாங்க செகுடோ வர்சஸ் டால்பர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் கான்ட்ரவர்சியில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. தாச்சோ தைரா வந்து பிராண்டன் முன்னேற முடிச்ச ஒரு ஆர்லி ஸ்டாப்பேஜ். அடுத்த கோமெயின் ஈவெண்ட்டில் செம்ம டிசப்பாயின்மெண்ட், பந்தோஜா வந்து இன்ஜுரியில் ஆனது. பட் மெயின் ஈவெண்ட்டில் எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 TKOs இருந்தது, 2 சப்மிஷன் குவிக் சப்மிஷன்ஸ் இருந்தது, 2 ஃபைட் டெசிஷன் போச்சு. டெசிஷனுக்கு போன 2 ஃபைட்டுமே வந்து சூப்பராக தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இட்ஸ் அ கிரேட் கார்டு. ஃபைட் ஆஃப் த நைட் வந்து பார்த்தீங்கன்னா மெராப் வர்சஸ் யானுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் செகுடோக்கும் ஏதோ 50K கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுவுமே ஒரு சூப்பர் ஃபைட்டாக இருந்தது. வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு AOF தமிழ் MMA கம்யூனிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும், டே டு டே அப்டேட்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அங்கே தான் ஆக்டிவாக இருப்போம், ஸ்டோரி போடுறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு AOF பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், artoffighting.in செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ எங்கள் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 323 மெயின் ஈவெண்ட்டோடைய பிரேக் டவுன் கூடி சீக்கிரமாக உங்களுக்கு கோச் பண்ணுவார். ஸோ I'll see you there. Thank you.